உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் பை பிகினர்ஸ். அதாவது ஆரம்ப நிலையில ட்ரேடிங்குள்ள வரவங்க செய்யக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு மட்டும் இல்லாம அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு நியூ சேனல். ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக. ஓகேவா? அந்த ஒரு 4 மினிட் ஆர் 5 மினிட்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தயவு செஞ்சு அதை செக் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ், மறக்காம. ஓகே, லெட்ஸ் பிகின். அதாவது இப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் என்னென்ன மாதிரியான தவறுகள் நாம செய்வோம். அதாவது நமக்கே தெரியும், நமக்கு வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனா அந்த தவறுகளை நம்ம செய்வோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை செஞ்சு பார்க்கலாம், நம்ம கிட்ட கேபிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லாம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிருப்போம். அந்த டைம்ல இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்திருப்போம். ஓகே, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துருக்குமே, இந்த மாதிரி பேட்டர்னையும் நம்ம பார்த்துருக்கோமே, இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜில வந்து நமக்கு ட்ரேட் கிடைக்கல, இல்லைன்னா கிடைச்ச ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு, அதனால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளையே அறியாம, நம்மள அறியாமன்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு தெரிஞ்சுதான் பண்றோம். பட் ஸ்டில் நம்ம என்ன செய்வோம்னா அந்த ஒரு ரிஸ்க்கை நம்ம எடுத்து பார்ப்போம். எப்ப வரைக்கும்? கேபிட்டல் இருக்கிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளஸ் அது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம வரிசையில முதலாவது இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். இந்த ஓவர் ட்ரேடிங் இப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஒரு வீக்ல வந்து ஒரு 3 நாள் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அதாவது ஒரு 1:1 ஆர் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சிருப்பேன். ஒரு 500 ருபீஸ் எனக்கு லாஸ் ஆகுதுன்னா ஓகே, எப்போ எனக்கு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். 3 நாளுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் சக்சஸ் ஆயிரும். ரைட்? ஸோ இப்போ 4th டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் லாஸ் ஆகும். ஆனா அன்னைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த லாஸ் வெறும் அந்த 500 ருபீஸ், அதாவது நான் 3 டேஸா கண்டினியூஸா 1K எடுத்து 3 டேஸ்ல 3K எடுத்திருப்பேன். ஆனா இந்த 500 ருபீஸ் லாஸை என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் சைக்காலஜி. ஸோ இது மூலியமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காரணத்தினால சிம்பிளா போயிட்டு இன்னொரு ரிஸ்க் எடுப்போம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 3000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டோம் 3 நாள், நம்ம கிட்ட 3000 ரூபாய் இருக்கு, இந்த ரிஸ்க் வந்து நம்ம லாபத்துல தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுவோம். ஓவர் ட்ரேட்னா ஒன்றும் இல்லைங்க கைஸ், சிம்பிள். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் பிளான் ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி அந்த வச்சு நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க இல்ல, நானுமே அதை பண்ண கிடையாது. ஓகே, ஸோ நம்ம அதுக்கப்புறம் சக்சஸா வர்றது வேற விஷயம். பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஓவர் ட்ரேடிங்கை நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் என்னோட லிஸ்ட்ல. நான் என்ன செஞ்சனோ அதைத்தான் உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ணிருக்கேன். அதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் ட்ரேடிங் எந்த ஒரு ரீசனுக்காகவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜியில வந்துச்சுதா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு ட்ரேட் தான் என் ஸ்ட்ராட்டஜியில வரும், இந்த மாதிரி தான் நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ட்ரேடை மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் எந்த காரணத்துக்கு எடுக்காதீங்க. எய்தர் ஸ்டாப் லாஸா இருக்கட்டும் இல்ல டார்கெட்டா இருக்கட்டும், ரெண்டுல ஏதோ ஒன்று அடிக்குதா, ரைட். ஸ்டாப் லாஸா, எனக்கு 500 ரூபாய் லாஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் அடுத்த நாள் தான். எனக்கு டார்கெட்டா, ரைட், நெக்ஸ்ட் அடுத்த நாள் தான். அதை விட்டு எனக்கு இன்னைக்கு அந்த ஈவெண்ட் இருக்கு, இந்த ஈவெண்ட் இருக்கு, ஆர்பிஐ கட் பண்றான், ரெப்போ ரேட் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எதுவுமே செய்யாதீங்க. ஜஸ்ட் அவாய்ட் ஓவர் ட்ரேடிங். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம், அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் பண்ண ஒரு லைவ் எக்ஸாம்பிளே உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து நான் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா வந்து யாரோ பண்ணதையோ இல்லை பண்ணிடுவோமோன்ற சொல்ல கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து உங்களுக்கும் நிறைய பேருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல ரிவெஞ்ச் ட்ரேடிங்னா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்ல எனக்கு ஒரு லாஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து லாங் போயிருப்பேன், லாஸ் ஆயிரும், உடனே அங்க வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நான் லூஸ் பண்ண என்னோட ப்ராஃபிட்டை வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது பேர் தான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கையும் நாம வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இது வந்து அதனாலதான் என்னோட லிஸ்ட்ல செகண்டா வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து நிறைய லாஸ் பண்ணக்கூடியது இந்த 2 விஷயங்கள்ல தான்.
இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கூட we can manage, ரைட்? இப்போ இந்த லிஸ்ட்ல நமக்கு மூணாவதா இருக்கிறது என்ன அப்படின்னா, அது நான் இந்த சூஸ் பண்ணி நிக்கிற இந்த எல்லா லிஸ்ட்டுமே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பர்சனலா நான் ஃபேஸ் பண்ண இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி நான் வந்தது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ரைட்? ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க, ஓவர் ட்ரேடிங்கையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. இது ரெண்டை பண்ணோம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இது 1 and 2 பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருக்கிறத நீங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் சேசிங் த லாசஸ். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2020 அந்த டைம்ல வந்து நான் டிசிஎஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிக் ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல நான் புதுசுன்றனால எனக்கு வந்து ஒரு 500 ரிஸ்க் எடுத்து ஒரு 1.5K அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 1.5K எனக்கு இருக்கிற காரணத்தால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இன்னொரு ட்ரேட் பண்றேன், ரைட்? ஸோ அந்த ட்ரேட் பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஜஸ்ட் ஏன்னா நம்ம ரிஸ்க் வந்து 500 ருபீஸ் தானே. ஸோ அந்த 500 ருபீஸ் தான் நான் லாஸ் பண்ணேன். ஈவன் நான் 1500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆனா செகண்ட் ட்ரேட் பண்றேன், செகண்ட் ட்ரேட்ல வந்து எனக்கு 500 ருபீஸ் தான் லாஸ் ஆகுது. பட் ஸ்டில் ஐ மீன் ப்ராஃபிட் ஆஃப் 1000 ருபீஸ். ஸோ நான் என்ன பண்றேன், ஓவர் ஸ்மார்ட்டா பண்றதா நினைச்சிட்டு இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அது இதெல்லாம் அந்த ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்ஸ்ல போய் எல்லாம் செக் பண்ணி பாக்குறேன். எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 50 or 60 ருபீஸ் வந்து ஷார்டேஜ் ஆகுது. ஷார்டேஜ் ப்ராஃபிட்ல இருந்து அது போகுது. அந்த 1000ல இருந்து அந்த ஒரு 50 ருபீஸ் ஆர் 60 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் போகட்டுமே, போனாலும் 900 ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பேன். ஆனா இந்த சின்ன லாஸ், இந்த 500 ருபீஸ் லாஸை சேஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து மறுபடியும் ட்ரேட் பண்ணேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, இங்கிருந்து கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓவர் ட்ரேடிங்கும் வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நான் பண்ணது தப்பு கிடையாது. ஆனா பண்றப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எந்த ஒரு ட்ரேட்லயுமே நான் வெயிட் பண்ண கிடையாது, ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஜஸ்ட் நான் பை பண்ணுவேன், எனக்கு பை பண்ணோடனே மேல போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் பண்ணி எனக்கு அந்த 900 போயிருச்சு. அந்த 900 லாஸ் ஆகிற வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணேன். ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 900 லாஸ் ஆனது மட்டும் இல்லாம அந்த புரோக்கரேஜஸ் எவ்வளவு வந்திருக்கும் அதை நினைச்சு பாருங்க. அந்த புரோக்கரேஜஸ்ல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் போயிருச்சு, ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து சின்ன ப்ராஃபிட்டாச்சு நம்ம எடுத்துடலாம். 50 பைசே ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கி 50 பைசா 500 வந்துடும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நான் பண்ணியே பெரிய அளவுல ஒரு லாஸ் அடைஞ்சிருக்கேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா, சேசிங் த லாசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகுது, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றோம், ஓவர் ட்ரேடிங் பண்றோம், எகைன் வி ஆர் கோயிங் இன் டு த லாசஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்னோரிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுக்கு நான் எல்லாமே வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற நீட் எனக்கு ஐ மீன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே. பட் நான் இந்த லைவ் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றது மூலியமா என்ன ஆகுனா, யூ கேன் கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் மீ, ஓகேவா? நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து நீங்க என் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இப்ப அதை பண்ணிட்டு இருக்கலாம், ரைட்? ஸோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைஸ் ஒன்றும் இல்லை, நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணாலும் சரி, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாலும் சரி, லாஸ் சேஸ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் பண்றதுனால என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லாஸ் ஆகும். செகண்ட் விஷயம் வந்து ஊறப்பட்ட புரோக்கரேஜஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா, என்னோட ரிஸ்க் வந்து 500 ருபீஸ் தான், ஓகேவா? பட் நீங்க ஒரு ட்ரேட் லாஸ் பண்றீங்க, செகண்ட் ட்ரேட்ல வந்து நீங்க 500 தான் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு 500 வந்து எடுத்தா பத்தாது, செகண்ட் ட்ரேட் உங்களுக்கு 100% ஷுர் போகும், நல்லா போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நினைச்சிட்டு வந்து இந்த 500 மட்டும் நம்ம எடுத்தோம்னா போதும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்காது, ஓகேங்களா? நம்ம என்ன 500 எடுத்தாலும் நம்ம ப்ரோக்கரேஜஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 100 ரூபா போயிடும், இதுக்கு ஒரு 50 ரூபா போயிடும், இப்படி கணக்கு போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு உண்டான ரிஸ்க் எடுப்போம். அந்த டைம்ல நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம மீறிடுறோம், கரெக்டுங்களா? ஸோ மீறினா என்ன ஆகும், இன்கேஸ் அதுவும் எகென்ஸ்டா போகும், எகென்ஸ்டா போகுதோ இல்லையோ அது 750 வரைக்கும் டவுன் ஆகும். அதுக்கு அப்பயே நமக்கு பார்த்து சைக்கலாஜிக்கலா we will become weak, we will become fear, we will I mean afraid ஆகி நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் பாதியில வித்துருவோம். ஆனா 800 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1000 போயிருக்கும். இங்க என்ன ஒரே பிரச்சனைனா, இக்னோரிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ரீசன். நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ண போறியா, 2 ட்ரேட் பண்ண போறியா, உன் ஸ்ட்ராட்டஜி நீ ஃபாலோ பண்ண போறியா, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வச்சிருக்கியா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருந்து மீறி நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ கீப் இன் மைண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம தவிர்த்து நம்ம ட்ரேட் நான் பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா பண்ணலாம். ஆனா நமக்கு வந்து 100% ஷூரா இருக்கணும். ஆனா 100% ஷூரா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவா வந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஆனா நம்மள யார் அப்படி பண்றோம், யாருமே அப்படி பண்றது கிடையாது, இன்க்ளூடிங் மீ.
இப்போ இல்லை, நான் பாஸ்ட்ல நடந்ததை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடே மிஸ்டேக்ஸ்ல இந்த ட்ரேடிங் வித்தவுட் அ பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரேடிங் வித்தவுட் அ பிளான் அப்படின்னு என்னன்னா, நீங்க இப்போ ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து நல்ல ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, நல்லா நீங்க ஓடணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் வேணும். அந்த பிளான் எதுக்கு ப்ரோ வேணும்? அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தானே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். அந்த ப்ராக்டிஸ் நீங்க இப்போ இது காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம ரன்னிங் போகணும், இத்தனை மணிக்கு ஜாக்கிங் போகணும்னு சொல்லி இவ்வளோ தண்ணி குடிக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க டெய்லியும் அந்த ரன்னிங்க்கு வின் பண்றதுக்காக பண்றீங்க இல்லையா ப்ராக்டிஸ், அதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளானா நீங்க எழுதி வைப்பீங்க. கரெக்டுங்களா? அதாவது உங்க டயட்ரி பிளான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்ல வந்து உங்க டெய்லி நீங்க பண்ண வேண்டிய ஒர்க், நீங்க இன்கேஸ் வேற ஒரு ஃபீல்டு இருக்கீங்க, ஒரு எனி ஃபீல்டு, ஓகேவா? ஸோ அதுல இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா டு டூ அப்படின்னு போட்டு எழுதி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே எந்த ஒரு ஒர்க்கை நம்ம பண்றப்பயுமே வந்து அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அது மாதிரி இங்க ட்ரேடிங் வித்தவுட் அ பிளான், ட்ரேடிங்க்கும் ஒரு பிளான் இருக்கு. ரைட். ஸோ ட்ரேடிங்க்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல கமாடிட்டியா, இல்ல கரன்சியா, இது ஒரு பேசிக்கான திங். ரைட். ஸோ இதை நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எவ்வளோ, உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஒர்க் ஆகுமா, அப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும்னா புல்லிஷா பேரிஷா, சைட்வேஸ்ல ஒர்க் ஆகுமா, இல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அதை ரெஸ்பெக்ட் பண்ணுமா, இல்ல ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரேடிங் பிளான்ல நீங்க எழுதி வைக்கணும். ரைட். ஸோ இந்த ட்ரேடிங் பிளானை எழுதி வைக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யணும்னா அந்த ட்ரேடிங் பிளானை மறக்காம ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க இந்த ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, நான் ப்ரீவியஸா சொன்னேன் அந்த இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதாகட்டும், அப்புறம் வந்து சேசிங் த லாசஸ் இதாகட்டும், ரிவெஞ்ச் ட்ரேடிங் ஆகட்டும், ஓவர் ட்ரேடிங் ஆகட்டும், இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ட்ரேடிங் பிளான் ஒன்று ப்ராப்பரா வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் இல்லாதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல நான் சொன்ன அந்த 3-4 திங்ஸ் கூட நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அல்டிமேட்டா என்ன ஆகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம லூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ ட்ரேடிங் வித்தவுட் அ பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஹேவ் அ பிளான். ரைட். ஸோ லாஸ்ட், அதாவது லாஸ்ட் பாயிண்டா நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாட் அடாப்டிங் டு சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இது என்ன ப்ரோ, இது இப்படின்னா என்ன? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெக்னிக்கல் இதுல நீங்க பார்க்கணும். அதாவது இப்போ வந்து மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும், புல்லிஷாவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது ரிவர்சல் வரும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் லாஸ்ட் 2 டேஸா புல் மார்க்கெட்ல தான் வந்து இந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து சடனா அது வந்து போக மாட்டேங்குது, ஸோ என் ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து மேலே கீழே போயிட்டே தான் இருக்க போகுது, கன்சல்டேஷன் நடக்க போகுது, ஹையர் ஹைஸோ லோயர் லோஸோ கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்க போகுது. ஸோ பெட்டர் என்னன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல மறக்காம வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஓகேவா, இதுக்கப்புறம் நான் லாஸே ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரியஸா உங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்டே மார்னிங், இது வந்து நான் ரெக்கார்ட் பண்றது ஃப்ரைடே, அதாவது 7 பிப்ரவரி 2025 நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ மண்டே மார்னிங் காலையில எந்திரிங்க, ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டாடா ஸ்டீலோ டாடா மோட்டார்ஸோ டிசிஎஸோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுங்க. அந்த காயின் வந்து ஹெட் விழுதுன்னா இந்த ட்ரேட் பண்ணலாம், டெய்ல்ஸ் விழுந்தா ட்ரேட் பண்ண வேண்டாம் இப்படின்னு டிசைட் பண்ணுங்க. நீங்க ஹெட் விழுகுதா பை பண்ணுங்க, ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க். லூஸ் பண்ணா எனக்கு வந்து 50 ரூபா லாஸ் ஆனா பரவாயில்ல, ப்ராஃபிட்னா எனக்கு 100 ரூபா வரணும். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 டேஸ் ஆர் 20 டேஸ் ஆர் ஈவன் அ வீக் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாஸ் பண்ணி நீங்க பண்ண ட்ரேடு மூலியமாவே சீரியஸ்லி நீங்க வந்து வின்னிங்ல இருப்பீங்க. ஸோ ட்ரேடிங் இஸ் தட் சிம்பிள். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல இருக்க விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான கிளாரிபிகேஷனை நான் உங்களுக்கு தரேன். ரைட். ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மறக்காம. ஹாப்பி ட்ரேடிங். பை பை.